பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இப்ப நான் ஒரு அவென்யூ பாருங்க, அது ஒரு சைட்டுக்கு போற வழியினுடைய ஒரு வாசல்ல நிக்கிறேன். இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 10 வீடு பக்கம் தான் வரும். ஆனா ஒரு நல்ல ஒரு வாசல், அதாவது இந்த பகுதிக்கு உள்ள போகிறதுக்கு ஒரு திறந்த வாசலே இங்கே இருக்கிறது. இந்த வாசல் வழியா தான் உள்ள அவங்க பிரவேசிக்க வேண்டும். இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. பாருங்க, வெளிப்படுத்தின புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல ஆண்டவர் இப்படியா எழுதி இருக்கிறார். பாருங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, இது பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண வாசல் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். எப்ப வைப்பார் தெரியுங்களா? பாருங்க, இந்த நீ வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். அருமையானவர்களே, நிறைய பலவீனத்தோடு சோர்ந்து போன நிலைமையில, ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருந்தா கூட அந்த பலனை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மறுதளிக்காமையும் அவர் வசனத்தை நீங்க காத்துக்கொள்றதுனால அவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இது ஒரு சின்ன சாதாரணமான வாசல் தான். ஆனா தெய்வம் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிற வாசலை யாராலையும் பூட்ட முடியாது. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாசலை யாரையும் அடைக்க முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில நான் எதை ஆரம்பிச்சாலும் அதை அடைக்கிறதுக்கும் அதை கெடுக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவனும் பாருங்க உங்க வாசலை அடைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். அருமையான தெய்வ மக்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபம் பண்ணுங்க இருக்கிற இடத்துல, ஆண்டவரே இதோ ஒரு திறந்த வாசல் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க வார்த்தையின்படி யாரும் பூட்ட முடியாம ஆண்டவரே அடைக்காதவர்களுக்கு எனக்கு வாசலை திறந்து கொடுங்கன்னு கேட்டு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். நம்ம இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி. வெளிப்படுத்தின 3:8 இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே ஒரு திறந்த வாசலை வைங்க, அற்புதம் செய்யுங்க. உங்க நாம மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.